Swami Swami ವೈಶಿಷ್ಟ್ಯ ಅದು ಸ್ವಾಮಿ ಅದು ಪರಮತ இந்த பரமத்த மகன் செய்தியை கொடுத்ததுக்கு முன்னாடி அந்த சுவாமி பட்ட சமங்கள் என்ன அப்படிங்கிறது அதை பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு 1978 அப்போ அச்சு போட ஆரம்பிச்ச சமயம் ஸ்ரீந்த சிவப்பிரியாவிலேயும் பரமத மங்கம் கொஞ்சம் தொடர்ந்து வந்தது. அடியன் வந்து இந்த புஸ்தகம் அச்சு போட்டேன்னு 2-3 பிரஸ்ல போட்டிருந்தார். மயிலாப்பூர்ல இளங்கோ அச்சு கூடம் அப்படின்னு மணியை வந்து வேற வந்து அதுவும் பிரஸ்ஸும் இல்லை, இப்ப அவரும் இல்லை. அடியனுங்க இந்த யூனிவர்சிட்டிக்காக சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போவேன். என்சிசி வாழ்க்கை ப்ரூஃப் எல்லாம் எடுக்கலாம் போது அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போய் கொடுக்குற போது ஐஷங்கர் பூர்வாசிரமம் அது ரொம்ப சின்ன இடம். அதுல ஒரு ஸ்டூல் போட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நான் சாயங்காலம் ப்ரூஃப் எடுத்துன்னு போறச்சே பூர்வாசிரமத்துல ஐஷங்கர் பாவம் காதல போனதை சுத்திட்டு அந்த பிரஸ்காரனுக்காக காத்துட்டு இருப்பேன். அவன் எங்க போயிருக்கான்னு தெரியாது. வரதுக்கு நாழையும் ரொம்ப நாள் 1 மணி சாவகாசம் 1.5 மணி சாவகாசம் காத்துட்டு இருப்பேன். நான் போன உடனே என்ன ரொம்ப விசாரிச்சுட்டு, ஐயோ இந்த மாதிரி காத்துட்டு இருக்க, இதெல்லாம் இது பண்ணக்கூடாதான், காரியம் ஆகணும், அதுக்காக அவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கும். அந்த புஸ்தகம் அச்சு போடுறதுக்காக திரவிய சகாயம் பண்றதா கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு திரவியங்கள்லாம் சேகரிச்சு இந்த புஸ்தகத்தை போட்டார் ஐஷங்கர். முதல் பாகம், அப்புறம் 2வது பாகம். அப்போ மயிலாப்பூர் அடி ராமனா எழுதியிருந்தப்போ அவர்கிட்ட வந்து விஞ்ஞானிச்சு இந்த மாதிரி போடுறேன், எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன். பார்க்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போட்ட கிரந்தம் இது. அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் பால்யமானபடினால இந்த கிரந்தத்தினுடைய பெருமைனா தேசிகனுடைய ஸ்ரீசுத்தி மாத்திரம் இல்லை, இந்த சுவாமி தேசிகனுடைய பரமத பங்கத்துக்கு சுவாமி பண்ணியிருக்கக்கூடிய வியாக்கியானத்தினுடைய ஒரு வைசிஷ்டம், ஒரு பெருமைங்கிறது அப்போ அடியன் தெரிஞ்சுக்கல. பின்னால அடியன் வந்து இதுக்காக ஒருத்தருக்கு பாடம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. பாடம் சொல்ல ஞாபகம் புஸ்தகங்கள்லாம் ரொம்ப பேப்பர் கிடைக்கிறது கஷ்டப்பதான் பார்த்தாலே தெரியும். புஸ்தகம் ரொம்ப ஏழா ஜாக்கிரதையா வச்சுன்னா சாமி கையால வாங்கின புஸ்தகம் ஒரு தனி ஏற்றம் புஸ்தகத்துக்கு. பின்னால் வரும்போது இந்த சுவாமி கிட்ட அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். கஷ்டத்தை பண்றதுங்கிறது இதை போடணும், எப்படியாவது 2-3 திட்டங்கள்லாம் கூட சொல்லியிருக்கேன். இதை எப்படியாவது போடணும் போக்குவிடணும்னு பண்ணி இந்த சுவாமி அழகா பிரயத்தனப்பட்டு ஐசங்கருடைய சகமானூர்த்தியில பிரகாசப்படுத்துறதாக இருக்க. அதுக்கு அநேகமா இந்த நூல்செடிகள் தான் எனக்கு இந்த சுவாமி மத்தியா சகாயம் பண்ணி அதெல்லாம் நூல்செடிகளாக ஆயிடுது. இது மகான்களுடைய அனுகிரகத்தினால சகமானோத்சவத்துல இந்த புஸ்தகம் பிரகாசம் ஆயிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதனுடைய பெருமை படிக்கிறவங்க அவசியம் இது யாருக்கு சௌகரியங்களோ இல்லையோ இது அவசியம் எல்லாரும் இதை ஸ்வீகரிக்கணும்.
இந்த கிரந்தத்தை எல்லாரும் சுவீகரிச்சுங்க சேவிச்சாதான் இதனுடைய பெருமைகள். இந்த ஒரு கிரந்தத்தை சேவிச்சாலே நமக்கு மற்ற மதங்கள் என்னென்ன ஏது சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல நிராகரண எல்லாம் அது முழுக்க முழுக்க இப்படி விஷயத்தை எல்லாம் நிராகரணம் பண்ணி மகத்தை ஸ்தாபனம் பண்றாங்க ரீதியிலேயே அவ்வளவு சுலபமாக அவ்வளவு விஸ்தாரமாக சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால எல்லா பிரகாசங்களாகவே எல்லாரும் சொல்லிச்சுங்க, எல்லாரும் செயல்படும் செயல்படும் பிரார்த்திச்சுங்க விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பரமபங்கம் அப்படிங்கிறது ரகசிய கிரந்தங்களோட சேர்த்து சொல்லி செல்ற ரகசியத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இந்த 21வது 16வது வயசுல கொஞ்சம் விபரத்தி இதுல சொல்ற போது இது 14வது ரகசியமா 21 அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு 16வது ரகசியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு மேல வியாக்கியானம் பண்ணிக்கிறாரு சுவாமி. அதுல சொல்ற போது இங்க சுவாமிகளை என்ன அடைகிறார்கள் மந்தமதியாக நொற்றுப்படுறதுக்கு இல்லாததான் என்ன வியாக்கியானம் எல்லாரும் அந்த சாஸ்வாதம் பண்ணணும் தெரிவிக்கிறது. சொல்ற போது பீரகவாத சொல்ற ரீதியில எம்பெருமானே தேசிகாவதாக பண்ணி இதுக்காக பரமத சுபதத்தை இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக கிரந்தத்தை பண்ணியிருக்கான்னு சொல்றார் சுவாமியாக ஆரம்பிக்க சொல்றார். நிகில ஜெகத் ரக்ஷண தீட்சிதஸ்ய தயாநிதேஹே தேவதேவஸ்ய ஸ்ரீமத் நாராயணஸ்ய திவ்ய சரணாரவிந்த பரிசரணம் சர்வதேச காலாவஸ்தாஸ்மி தத்துவர்ஹே ஜன்மனி ஜாதானபி மாணவா அநாதி அஜ்ஞாதவின நம்முடைய தத்துவ விஷயத்துல நமக்கு ஞானம் ஏற்படாததுக்கு என்ன காரணம்? ஏன்னா அஜ்ஞானம், அந்நியதா ஞானம், விபரீத ஞானங்கள் இருக்கிறதுனால நமக்கு தத்துவம் என்னதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா தத்துவ ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணத்தையே சாதிக்க மூலத்தையே சாதிக்க போல தத்துவ ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனம். அந்த தத்துவ ஞானம் இல்லாத போது ஞானத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு கிருபையினால் இந்த பரமத கிரந்தம் சரி இது எப்படி பரமத கொண்டது, அதனால எப்படி தத்துவ ஞானம் உண்டா அப்படின்னா சொல்றாங்க. அதாவது நம்முடைய மந்தம் எத்தனை நமக்கு சொன்னாலும் கூட மந்தவதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு திடீர்னு நமக்கு ஞான புத்தி மாறி போயிடும். பஞ்சதந்திரத்தை ஒரு கதை ஒன்று உண்டு. அவன் ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப புத்திசாலி கிடையாது. அவன் எங்கேயோ கடைக்கு போனான், சந்தைக்கு போனான், போறச்சே ஒரு ஆடு வாங்கிக்கிறாங்க. பார்த்தா 4 போக்கரி பார்க்கறான். இந்த ஆடை எப்படியாவது இவங்கிட்டேருந்து நம்ம திருடிடணும் அப்படின்ற யோஜனைகளை பறிச்சு இவன் ஆடு வாங்கிட்ட வச்சு 4 இடத்துல பள்ளி தள்ளி நிக்கிறான். நிக்கிறச்சே முதல்ல வச்சு பார்த்து என்னடா கழுதைய போய் வாங்கிட்டு போறியே, அவன் கழுதைய ஆடி போட்டா பாரு பாடுறான். ஓஹோ அப்படியே அவன் போறான். திருப்பி கொஞ்சம் தூரம் போறான். 2வது அவனும் கேட்கிறான், 2வது கழுதையை வாங்கிட்டு போறேன் அவன் கேட்கிறான். இவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆடு போட்டா கழுதையா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கொஞ்சம் தூரம் போனாலும் ஒருத்தன் ஐயோ கழுதையை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். இவனுக்கு சந்தேகம் கடைசியா போச்சு கையை கொட்டி சிரிக்கிறான். பாடுறா அந்த கழுதையை எல்லாம் தூக்கிட்டு போறான், பாடுறான். திரும்பியே பாடுறான், அப்படியே ஆடு போயிட்டு ஓடி போயிட்டான். அதாவது இந்த மாதிரி நமக்கு முதல்ல ஞானம் இருந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவா எல்லாரும் நமக்கு திருப்பி திருப்பி இதுதான் விஷயம் சொல்லிட்டு போறச்சா என்ன ஆகும் கேட்டா நம்முடைய புத்தியே மாறி போட்டோம். தத்துவ விஷயத்துல இதுதான் தத்துவமோ அப்படின்னு சந்தேகம் ஏற்படும். அப்படி அந்த சந்தேகங்கள்லாம் ஆகாதபடிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா
மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பிரஸ்தாபிச்சு இதுல இவ்வளவு தோஷங்கள் இருக்கு, இது வைதிக மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த. அப்படி தெளிவுபடுத்தினால்தான் நம்முடைய சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய பெருமை அது எப்படி வைதிக மதத்துக்கு ஒத்து இருக்குதுங்கிறது தெரியும். அதுக்காக இந்த பரமத கண்ணனத்தை அவசியம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது இது எழுதுற விசம்பச்சாக பாலபல்ய கௌரியாதி மாத்மேன வேதாந்த சித்தாந்த விபதாமதை விகதம் விகல்பிதம் வா மன்யமானாக பரமபுருஷார்த்த அவாப்திம் வினா வில்சேயு ததா மேல பாஷ்யத்திலிருந்து இதையெல்லாம் எடுத்து காட்டுட்டார். அதுக்கு மேல ஒரு கேள்வி சுவாமி வியாக்கியானத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். சரி, இருக்கட்டும், அந்த பரமத பந்தம் இருக்கட்டும், அது ஏன் திராவிட பாஷையில சொல்லணும் அல்லது மணிப்பிரபா பாஷையில சொல்லணும்? ஏன்னா இந்த பரமத பந்தம் பிரபந்தமாக சொல்ற பொழுது சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலேயே தேசிக பிரபந்தத்திலேயே ஒன்று சுவாமி தேசிகனே அதுக்கு ஒரு வியாக்கியானம் மணிப்பிரபால செய்தியை சாதிச்சிருக்காரு. அதை சொல்லச்சே கேட்கிற வேதாந்தரிஷி ஏவ பாஷையா கிரந்த விசேஷா அது ஏவ மணிப்பிரபால பாஷையா வச்சே, எதுக்காக மணிப்பிரபாலத்துல பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற சுணுதத்திர காரணம். காரணம் சொல்றேன் கேள்வி. மணி உபதிக பிரபாவது அதி மனோகரத்வாது மணிப்பிரபால ஆன்மீக பிரசித்தா அனயா சைலியா விரச்சனாது பாஷாத்வயமய பிரமாண உபன்யாசனாய சம்பன்னம் சௌகரியம். சௌகரியத்தை உபதேசிச்சு எல்லாருக்கும் போய் சேர தேவ பாஷையில மட்டும் கொண்டுட்டா எல்லாருக்கும் புரியறது கஷ்டம். அதனால மணிப்பிரபால செய்தியிலேயே கொண்டுட்டாக்க இருக்கிறது. அந்யதா கிரந்தஸ்ய சுத்த சம்ஸ்கிருதமயத்வைவ திரவிடோ உபனிஷத் வா கீர்த்தனம் சர்வதா பரிதரணீயம் பற்றி எல்லா பூஷண்யாகும். பூஷண்யாகும்னா சபதூஷணியிலே இருக்கா. ரொம்ப பேர் சம்ஸ்கிருதத்தையே எல்லா கிரந்தங்களும் இருக்குதா எல்லாரும் சௌகரியமா அதை தவிர்த்துருவாங்க, யாரும் தொடமாட்டாங்க. இந்த பாஷையில இருந்தா சித்தாந்தத்துக்கு சௌகரியம் எல்லாரும் அதை நல்லா அங்கீகரணம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மணிப்பிரபாவத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதை பின்னாடி தத்ரஹி சப்ததிசாத்தியாய கீதேஷு வானுள் அரியலாக இத்தியாதி பக்தானுதாரா வானல் அமர்ந்தவருக்கும் வருந்தவருக்கும் நிலைகள்லாம் சொல்லப்போது இந்த மாதிரியாக ஒரு ஸ்திதிங்கிறது ஸ்ரீவைஷ்ணவாக்கு மட்டும்தான் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரந்தத்தை மணிப்பிரபாவ செய்தியையும் ஒரு வியாக்கியானத்தையும் சாதிச்சார்கள். அதையெல்லாம் சொல்லிட்டு வேற விஷயங்கள்லாம் விசாரம் அது மேல மங்கள ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிட்டு சொல்றேன். அபாசிதம பும்சாம் அனபாய பிரதானிதா அஜீந்திரநகரே நிதிதோ அஹஸ்கரஹா. நல்லா இந்த கிரந்தமானது திருவகீந்திரபுரத்துல சுவாமி தேவநாதன் நாயகருடைய வாரத்தில் இதை பண்ணினார். ஏன்னா முன்னாடி போர் புரிந்தோவின் கடைசியில சாதிக்கப்படுடைய முடிவிலேயே பரமத போர் பெரிய ஒரு யுத்தமாகவே சொல்ற. அந்நிய சொல்ற வாணியாக குமுதெல்லாம் சொல்ற. அது அந்த தேசத்துல இருந்து அங்க போனாலும் தெரியாது. ஆனா பண்ணது திருவகீந்திரபுரத்துல பண்ணார் அப்படிங்கிறது நாளைக்கு முதல்ல அங்க அந்த பெருமாளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். எடுத்து சொல்லப்போது இந்த அபாசமப்பும்சா அனபாய பிரமாண்டிகா நித்தியம் இதுவாய அஹஸ்கரஹா. திருவகீந்திரபுரத்துல நித்தியம் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனாக நம்முடைய அகையுடைய போக்கடிக்கட்டும். தமஹா அமஹானா இருள் அஞ்ஞானமாக இருப்பதை அபாசத்து போக்கடிக்கட்டும். இப்போ அனபாய பிரபா அன்னிகா எப்பொழுது அந்த பிரகாசத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த சூரியன். ஏன்னா சூரியன் எப்போ பகையோடு கூடினது. யாருன்னு கேட்டா சாட்சாத் எம்பெருமான் அங்க தரங்கமுகந்தி ஜமாஞ்சனாயோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அதான் அனபாய தெரியாமல் இருக்கக்கூடிய பகையோடு கூடியவனால அந்த சூரியன் தேவனான சூரியன் அபாசியத்தமாக நித்தியோதீதா
எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய. ஏன்னா நித்தியப்படி இந்த சூரியன்கிறது நித்தியப்படி அஸ்தமிச்சு மறுபடியும் உதயமாகுது. ஆனா இந்த சூரியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா நித்திய உதிதா, எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகஸ்கரா பாஸ்கரா சூரியா, இந்த சூரியனாக அபாஸ்து நம்முடைய அகையுறை போக்கடி கட்டம். ஏன்னா அங்க பண்றதுனாலேயே இந்த கிரந்தத்துக்கு இதை ஆரம்பிச்சுட்டு சொல்றோம். இத ஏன் பண்ணணும்? அத கிரியமான பரமத்தை நிராகரண அனுகுணா பிரார்த்தனா பவதி. இந்த பரமரத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கிறார். அதுல மனஸ்பூர்த்தி எடுத்து பார்க்கிறார். யா வேதவாக்கியா ஸ்மிருதய யாஷ்டாஸ்த பிரதிஷ்டயா சர்வாஸ்தா நிஷ்குலாப்ரேத்தி பிரமோஷ்டாயி நாதியுக்தம் பரம பாவகதம் மனோகதம் பரமதோத்தம் மோகானகாரம் அயந்தோ தீவரத்து இது பிரகாசாஸ்தே. அதாவது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய அஜானமானங்களை போக்கடிக்க வேண்டும். இது கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சிலாசி பாஷகாரம் அப்படின்னா சாதிக்கிற சொல்ல போது வேதாந்த சங்கத்துல வச்சு அந்த ஸ்ருதி நியாயாவை ஜெகதிக்கு மோகம் ஏன் அபாஸ்தம் சகி விஜயதே யாமம் நாங்க சாதிக்கிறாங்க. இவர் இந்த தேவனாகனையும் பார்த்துட்டு இந்த மேலே சொல்ல அது ஆச்சரிய விசேஷத்துக்கு பண்றச்சே இந்த கிரந்தத்துக்கு ரொம்ப அன்பர்த்தமாக அத்தியட்சனுடைய திருநாமம் அப்படியாக அமைந்தது ரொம்ப விசேஷமான விஷயம் சொல்ற. அதுக்கு மேல சக்கரத்தாழ்வான மங்களாசாசனத்தையும் பண்ணி ஆரம்பிக்க எந்த உயர் தொழில் கோணம் இசையை பணிகள் வளைவில் வளைவாய் மசலம் பெண்கள் அன்புசம் சீர்த்தி எழுங்கதை சிந்தவல் படையில் எழுதுகின்றான் அவர்கள் சொல்ற. அங்க சொல்ல போது இந்த சொல்ற வியாக்கியானத்தை சொல்லிட்டு அதில் மணிப்பிரவாளம் அந்த பதத்தையும் எடுத்து சொல்ற. அத்தேவம் பகவதி தமோ நிரசனார்த்த பிரார்த்தனாயா பிரதாயாமி பகிரந்த நமஸ்சேவி ஜோதிர் வந்தே சுதர்சனம் ஏன அவ்யாபக சங்கல்பம் வஸ்து லக்ஷ்மீதரம் விதுஹு இதி ததீய நமோ நிராசகத்வம் சத்திய சங்கல்பத்வாதீனா ஜோதிர்மய ஸ்ரீ சுதர்சனாயத்த ஸ்ரவணாது நமக்கு பிரச்சோதி என்றார். சக்கரத்தாழ்வான் பார்த்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா பகிரந்த சச்சம் நமஸ்சேதி, உள்ள இருக்கக்கூடிய இருள் வெளியே இருக்கக்கூடிய இருள் இரண்டையுமே இந்த சக்கரத்தாழ்வான் போக்கடிக்கக்கூடிய தன்மை உடையவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பிரார்த்தனைகள் பண்ணிட்டு நேரத்தை ஆரம்பித்தார். இதுல சக்கரத்தா 16,000 மிக பிரசித்தமாக இருந்தாலும் இந்த 8 ஆயுதங்கள் முக்கியமாக இந்த சொல்ற எந்தாழம்பு எப்பித்துள் அஷ்டதளமாக இருக்கக்கூடியதுல அறுகோண விஷயம். இந்த 6 கோணங்களோட கூடின இந்த சக்கரத்தாழ்வான சேவிச்சிருக்கோம், அப்படியே சேவிக்கிறோம். அதை சேவிக்கிறது இந்த 6 கோணம் 6 கோணத்துல இருக்கக்கூடிய அது என்னென்ன ஆயுதங்கள் அப்படின்னா சங்கு வெண்சங்கு அது சொல்ற. அது வெண் பணிநிலம் வெண்சங்கு, சக்கரம் எகிரி வளைவு அந்த சாகுகள், அப்புறம் ஓடாடி அந்த அதில் இருக்கக்கூடியது, அப்புறம் முசம் அந்த செங்கமலம் என்படி கதை அங்குஷம். அங்குஷம் தான் இந்த மாவட்டின்னு சொல்லுவோம், அங்குஷம் அதையும் சொல்ற. இதையெல்லாம் தாமரை கதை இவைகளோடு வீட்படை படைனா இந்த ஆயுதங்கள் ஏற்றிருக்கிறார் வெளி ஆடி இளையவனே. இந்த சக்கரத்தாழ்வான் பண்றதுனால இதுக்கு சொன்ன இலங்கை போன கேட்கா அத பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த குரு பரம்பரா நம்முடைய சித்தாந்தத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு இருக்கும் அம்மாள்ல அந்த ஆச்சாரிய பரம்பரை சொல்ற விடுதலை விட தொடக்கிய விதியடை படைத்தல் விழியருள் தந்து விளக்கடி கடை விரைகளில் எம்பி விளக்கி வைத்தன. தமிழ் ஆசிரியத்தை வச்சு இந்த சீரடி அப்படின்னு சொல்லுவாங்க. சீரடி 16 சீரடிலாம் சீரடியாக இதை சாதிச்சிருக்கார். இதில் சொன்ன போது ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சாதிக்கிறார். விழிகளை விட தொடங்கிய விதிய அடைந்து தொழ அடைத்தெழு விழியருள் தந்து விளக்கடிகளை விறகில் எம்பி விலக்கி வைத்தனர்.
யாரு அப்படின்னு கேட்டா பரமதம் என்று இடித்த பக்தரே கடைசியில போய் அங்க அன்பிக்கணும். இப்போ பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு நல்ல மார்க்கத்துக்கு பகவானை அடைவதற்கு உண்டான மார்க்கத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சிவர்கள் கணக்கர்கள் அர்த்தம். அந்த சிவர்கள் மாதிரி ஏற்கக்கூடியது அந்த பரமதங்களை எல்லாம் இடித்தவர்கள், இடித்த பக்தரை அந்த அந்த பகவானை அனுபவித்திருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரமதம் அந்த பரமதங்களை எல்லாம் அதையெல்லாம் இடித்து நம்மெல்லாம் போறதுக்காக அதை இடித்த பக்தர். ஏன் அதை இடிக்கணும்? பரமதத்தை இடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் ஏற்பட்டது அப்படின்னா, அது சொல்ற பழமறை அந்தி நடைக்கு இடைவெளிகள். பழமறை அனாதியாக இருக்கக்கூடிய வேதங்கள், அந்த வேதத்தினுடைய மார்க்கத்துக்கு இடைச்சுவராக இருக்கக்கூடியது, தளங்களாக இருக்கக்கூடியது. வேத மார்க்கத்துக்கு ஏன்னா அநேக சொன்ன வேத வாக்கியாக அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கு புறம்பானவைகள் எல்லாமே இந்த புதுஷ்டி மதங்கள். அது எல்லாருமே என்ன பண்றது கேட்டா கூட சொல்லிட்டாங்க, நமக்கு மோகத்தை ஏற்படுத்துறது. வேத மார்க்கத்துக்கும் பகவானை அடையப்படாமல் மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய மதங்கள் அவ்வளவு மதங்கள் தான். பழமறை அந்தி நடைக்கு இடைச்சுவர், அது தடங்கல்களாக இருக்கக்கூடிய அந்த சுவர்களை எல்லாம் பரமதம் என்று அது இடித்த பக்தர்கள். அந்த பரமதங்களை எல்லாம் இடிச்சு கட்டி பாஷைக்குள்ளே சுவாமி தேசிகனே சொல்ல ஒரு பாதை பதவிகள் வாய்க்கிறார். சுவாமி தேசிகன் எல்லா இடங்களையும் சாதிக்க அங்க எல்லாம் அங்க கலாக்கை சொல்ல சொல்லப்படும் சமயக் அக்கிரதமா கர்ஷனம் சாதிக்கப்படுறது. அதே மாதிரி இது எல்லாமே நம்முடைய வேதமார்க்கத்துக்கு புறம்பானவைகள் எல்லாம் அது இடைச்சுவர் தடங்கல்களாக இருக்கிறதுக்காக இடித்தார்கள். அதையெல்லாம் நம்ம நிரசனம் பண்ணி நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டாங்க. அப்போ யார் அப்படின்னு கேட்டா, துண்டுநெறி அஞ்சி விடம் தொடக்கிய வியர் அடைத்து தொட தலை திரு வெளியருள் தந்து நமக்காக விழியருள் ஒரு அருள் விழி அழகா வியாக்கியானத்துல எல்லாம் சுவாமி விஸ்தாரமாக எடுத்துக்காங்க. படிக்க படிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு, படிக்க படிக்க அனுபவம் ஆனந்தமாக இருக்கு. ஒரு பதத்துக்கும் வியாக்கியானம் எடுத்து காட்டுறாங்க. ஏதாவது விழியருள் தந்துதான் அருள் விழி தந்து விக்ரமேன சுவாமி எடுத்து வியாக்கியானத்தை எடுத்து காட்டுறாரு. இப்போ அருள் விழி தந்து ஆச்சாரியனுடைய கடாட்சம் இதெல்லாம் என்ன பண்றாங்க, விடுதலை அஞ்சி விட தொடக்கின. இந்த வேத மார்க்கத்துல போறதுக்கு இதையெல்லாம் நமக்கு ஒரு அந்த சிம்மங்களை எல்லாம் பார்த்து பயந்து போய் ஐயோ இதையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாளா சாத்விகாக்கள் எல்லாருமே. ஸ்ரீ வைஷ்ணவா பயப்படுறச்சே என்ன பண்ற விட தொடக்கிய. அப்போ விதிய அதைக்கு விதியன்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள் தழைத்து வெளியேறு தந்து விலக்கடிக்கலை விரைவில் எப்படி விலக்கி வைக்கிறது. அதையெல்லாம் விலக்கி ஒரு விரைக்கினா ஒரு உபாயத்துல அதற்கு ஊட்டி வைக்கிறாரா பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு வைக்கிறாரா. அவெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள்? உடுவினை என்பதனை திணைத்தனை கொணர்கள் இழந்து குணர் அனைத்தினர் வாழ்க்கை வகலேஷன் தோஷமே இல்லாத திணைத்தனை திகழ்ந்த குணத்தனை திணைத்தனர். தோஷங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய பொதுவினை என்பதனை ஆச்சாரியர்கள் எல்லாருமே துப்பையோடு கூடுகிறார்கள். இந்த அங்க ஆச்சாரியனை பற்றி சொல்றது ஞாசகளையும் சுரக்கம் அஜானம் கரோதா அகபரிக்கிறதா ஆத்ம சாமியலாம் ஜென்ம ஜென்ம பிரதகரிதையா திருஷ்டி பிரபாவா அங்க சொல்ற ஆச்சாரியா அப்ரத்யுபகரண ஏகி சத்விகி தேவபக்ஷாத் உபாசியமான்னு சொல்லப்படும். அதனால இப்போ திணைத்தனை பொறிவினை என்பதனை அந்த திணைத்தனை அந்த தீய குணங்கள்லாம் சிறு மற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் நம்ம எந்த மாதிரி ஒரு உலகில் இருந்தா இதை நோக்கி வச்சிருக்கான்னு கேட்டா, குருகையில் வந்து குழுப்படக்கிய புலவனை அந்த குறிப்பில் வைத்தனர். புலவதியாக இருக்கக்கூடியன்னா அம்மாழ்வாதான் அந்த ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்துக்கு ஆத்தியசன குலபதே கோலாபிராமம் எல்லாம்
நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு குலபதியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் தந்த குறிப்பு. ஏன்னா அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒழுப்படக்கிய அந்த பிற பெண்களை எல்லாம் இறங்கிய திட்ட புராணம் சமரம் சாக்கியம் வலிந்து வாதிசையும் இன்னொருத்தருக்கு கண்டுகொள்வே ஸ்பஷ்டமா எடுக்கிறார்கள் ஆழ்வார். அதையெல்லாம் இந்த ஆதிப்பிராக மொத்த தெய்வம் நாடுகிறேன் எவ்வளவு திருப்பி அந்த ஆழ்வார் சொல்றார். அப்படி பிரதிவாதிகளை எல்லாம் ஜெயித்து நம்முடைய இந்த நம்மையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு விலைகள் குறுகி வந்த ஒரு உலகை தந்த குறிப்பு. அந்த குறிப்பினை நம்ம சரணாகி நாடுகிறத நம்மையெல்லாம் வைத்தார்கள் இந்த ஆச்சாரியர்கள். அவருக்கெல்லாம் வைத்து இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நம்மை நம்முடைய ஒரு கிருபா கடாட்சத்தினால நம்மையெல்லாம் வாழ்வார் மார்க்கத்திலேயே வச்சு கொடுத்தார். கடுநாள் அன்பு கழுத்தை மற்றொரு கதிபெரும் அன்பில் எம்மை பொருத்தினார். அதாவது நரகத்திலிருந்து அன்பு கழுத்து, நமக்கு நரகத்துல இருந்த ஆசை ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம எதை கொடுக்க போறது இந்த லோகத்துல அப்படின்னு கேட்டா நரகத்தினால். அப்படிப்பட்ட அதிலேருந்து கழுத்து அந்த நரக மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு என்ன பண்ணிக்க மற்றொரு கதி பெறும் அன்பில், மற்றொரு கதியில நமக்கு மோட்சமாகிற சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அன்புல அந்த பிரபத்தி ஆகிய மார்க்கத்தில் எம்மை பொருத்தினர். நம்ம அதுல கொண்டு வச்சிருக்கா நம்முடைய ஆச்சாரங்கள். கமலையை கொடுத்த கடற்கரை கடல் அவனை உயர்ந்தினர் பொடுமுதலின்றி வளர்த்த நற்கரையை பல பல ஒன்றை வைத்தனர். நற்கரை ஒன்றை நமக்கு பல பகுதியா ஸ்லோகங்கள் பகுதா ஸ்லோகம் நமக்கு திருப்பி 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 இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ஸ்பஷ்டமாக நம்முடைய மனதில் படும்படி யாரை கமலை கொண்ட கடற்கரை கருணை சமுதிரசாகியாக இருக்கக்கூடிய அந்த எங்களெல்லாம் கருணத்திற்கு அவனுடைய அனுகிரகத்தை பெறும்படியாக நம்மை எல்லாம் இந்த மார்க்கத்திலிருந்து விலக்கி சின்மார்க்கத்தில் ஈடுபடுத்தி இதையெல்லாம் வைத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சிரேஷ்டர்களுக்கும் ஒரு அஞ்சலியை கவனிப்பு மேலசவர பொருள்ல சுவாமி பெருமானுக்கு சாட்சாத் ஐந்திர பொருளாக கவனிப்பு. அடுத்ததாக சுதர்ச சக்கரத்தாழ்வார் பின்னிட்டு குரு பரம்பரா மகளாசாசனம் பண்ணி அதுக்கு மேல சுர ஆசாமலங்கரகணான் ரவிஷஸ்வரேகான் பாதேதி க்ஷிருதः பிரசவம் நிரூதன் காரியகர்த்தாஹவக்தூஹனீதி பரேஷாம் கர்மே சகேஷம் கவிதாக்கிய சம்மனாரஹ. இக்ரார சப்ததியில வரக்கூடிய ஸ்லோகத்தை அதே சொல்ற இந்த ஆசா அங்கரகணா ரவிஷஸ்ய வேகான், இந்த திக்கஜங்கள் பதம் பிடிச்ச யானை இருந்தா ரொம்ப வேகமாக. இது ரெண்டாவது ஆசான்னா திக்குகள் அர்த்தம். ஆசாமகஜகணா இந்த திக்கஜங்கள்னா சாதாரண கஜங்களை யானைகளை விட இன்னும் ரொம்ப பலசாலியாக இருக்கும். அதுக்கு இருக்கக்கூடிய பலம் ரொம்ப அதியாக இருக்கும். அப்படிப்பட்ட வேகங்கள்லாம் கஜங்கள்லாம் என்ன பண்றது, அபிஷேக்கிய வேகம் கொடுக்க முடியாத வேகத்தோட வரும். அது நம்மளையெல்லாம் அடிச்சு தட்டிட்டு போறதுக்கு வருது. அது என்ன பண்றதுன்னு கேட்டா பெரிய மலை அடிவார் இருந்தா மலையில ஒட்டிக்கலாமே தவிர அந்த மலையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஆச்சாரியர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பாஷ்யக்காரர்களாக இருக்கக்கூடிய எதிக்ஷிதிபிருத்தா மலைக்கு சுவாமி எம்பெருமானாக அந்த மலை பாதை பிரசவம் வலுக்கட்டாயமாக ரொம்ப பத்திரமாக மலையடிவார் சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த இது கேட்டா கவிதாக்கிய சிம்மனாக, இந்த கவிதாக்கிய சிம்மனாக இந்த கஜங்களுக்கெல்லாம் ரொம்ப பயப்படக்கூடியமாக இருக்கிறது கேட்டா சிம்மனாக. இந்த கவிதாக்கிய சிம்மனாக அழகான வியாக்கியானம். கவயசிச்சே ஆர்த்திகாசிச்சாயதி கர்மதாரை சமாசமாக இந்த கவிதாக்கிய பதத்துக்கு அர்த்தம் பண்ணணும். ஆனா நது கவயஸ்ச ஆர்த்திகஸ்சேதி துவந்த சமாசமாக பண்ணக்கூடாது. ரொம்ப சுவாரஸ்யம். அநேகமா எல்லாருமே கவயஸ்ச மாதிரி தமிழ் கவயஸ்ச ஆர்த்திகஸ்ச பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஆனா அது சுவாமிக்கு அபிப்பிராயம் இல்லை. அது சொல்லச்சே கர்மதாரியமாக இப்படி பண்ணணும். கவயஸ்சதே ஆர்த்திகாஷ்ட கவியாகவும்
இருந்து கொண்டு தார்க்கிகாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை யாருன்னு கேட்டா இந்த கவிதார்க்கிக சமத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு இத மனசை படிச்சு முடிச்சு வச்சுட்டேன். எப்படின்னு கேட்டா இந்த சிம்ம நாதம், இந்த நாதத்தை கேட்டாலே எல்லாருக்கும் நடுநடுக்கி விடுவாங்க. அதுக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டாங்க. இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல முதல்ல அந்த பாஞ்சஜன்யம் சங்கத்தை ஊதினான பெருமா கேட்ட உடனே சொல்ற சகோஷா வார்த்தனாஷ்டானம் ஹிருதயானி வியதாரயது. பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்றதே சொல்ற அப்பவே இது ஜெயிச்சாச்சு, அப்பவே இது முடிஞ்சு போயிடுது. எப்போ எங்களமா அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினானோ புனியை கேட்ட உடனேயே திருதராஷ்டிரனுடைய புத்தகங்கள்லாம் ஹிருதயமே வெடிச்சு போயிட்டான். அப்பவே வந்து முடிஞ்சு போயிட்டு அப்புறம் யாசம் தான் எல்லாமே. அதே ரீதியில இங்க இருக்கக்கூடிய எப்படி பண்றாங்கன்னு கேட்டா கவிதார்க்கிக சிம்மநாதகா பரேஷாம் கர்ணே, மற்ற மதங்களுடைய அவர்களுடைய காதுகளை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டா கதாக குதூகலீகி, அதுல சொல்ல கதாக பரவாத நிரசனி குதூகல மாத்திரம் ஏஷாம் தையம். அவளுடைய படத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ காதலை ஒழிக்கப்படணும். இந்த கவிதார்க்கிக சிம்மநாதத்தால் இந்த பரமதமர்மம் அப்படிங்கிற கிரந்தம், இந்த கிரந்தத்தை அவ காதல விடலாமல் சொன்னாலே வாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இத இந்த பரமதமர்மங்கிற கிரந்தத்தை அவ காதல அவ செவி சாய்ச்சாலே போதும். அதுவே என்ன ஆகும் கேட்டா ஜெயத்தை ஏற்படும். அப்படி காரியத்தை அவசியம் பண்ண வேண்டியது. இந்த பரமதபங்கமாகிய கிரந்தமானது மற்ற மதங்களை சார்ந்தவர்களுடைய கருணை காரியா இது அவசியம். இதையெல்லாம் பண்ண வேண்டியது. எதுவும் கேட்டா கவிதார்க்கிக சிம்மநாதகா இந்த சுவாமி தேசிகருடைய பரமத பங்கமாகிற கிரந்தமாகிற சிம்மநாதமானது அங்கே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் இது வேலைக்கெல்லாம் விஷயங்கள் அவகாசம் இருக்கா இல்லையா தெரியாது. இந்த வியாக்கியானங்கள் இருக்கக்கூடிய இந்த பதங்களை மட்டும் எடுத்து விஞ்ஞானம் பண்றேன். அதுக்கு மேல இந்த கிரந்தத்தை எடுத்து சொல்றதுக்காக ஆரம்பிக்கிற சகலலோகோ ஜீவனார்த்தமாக பிரவருத்தங்களான அத்தியாத்ம சாஸ்திரங்களிலே சிம்ம வனகோக்தி நியாயத்தாலே தர்க்க அனுகிரகீத பிரமாணங்களை கொண்டு சுபக்ஷ ஸ்தாபனமும் பரபட்ச பிரதிக்ஷேபமும் பண்ண காணா என்பதோ. ரொம்ப ஆரம்பிக்கிறதே சகலலோக ஜீவனார்த்தமாக பிரவருத்தங்களான அத்தியாத்ம சாஸ்திரங்கள் சொல்ற ஓ இந்த அத்தியாத்ம சகலலோகம் இந்த சொல்ற அநேக ஜன்மனி ஹித அஹித பிரத்யவேக்ஷகா அத்தியாத்ம சாஸ்திரஸ்ய. இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு சொல்ற அத்தியாத்ம சாஸ்திரங்கிறது ஆத்மானோ ஜீவபரோ, அதாவது இந்த இந்த ஆத்மனோகோ இது அத்தியாத்மம் தௌ அதிகம் வித்தியாசம் இத்தியர்த்தா. இந்த ஜீவ பரமாத்மா அவளுடைய அந்த அதை பத்தின சாஸ்திரம், ஆத்ம விசாரத்தை பத்தின சாஸ்திரம். அப்படிப்பட்ட சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்களுக்கும் பாஷ்யக்காரருடைய வாக்கியத்தை காட்டுற மாதாக்கு சகசிரேபியோபி வத்சலம் ஹி சாஸ்திரம். அதாவது பாஷ்யத்தில் பாஷ்யக்காரத்துல சாஸ்திரங்கிறது 1000 ஆத்மாக்களை விட நம்மிடத்தில் இன்னும் பரிவோடு கூடிய அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரம் அத மானம் பிரதீபமிவ காரணிக்கோ ததாதி கட்டர வாக்கியம். இதனால சகல லோக உஜ்ஜீவனத்துக்கு சாஸ்திரமாக எல்லா லோகத்தையும் அத உயிர்த்தெழும்படி செய்யக்கூடிய சாஸ்திரம் அத்தியாத்ம சாஸ்திரம். இத சொல்ல பொழுது சிம்ம வனகோக்தி நியாயத்தானே தர்க்க அனுகிரகீதம். இந்த பதத்துக்கு வியாக்கியானங்கள் ரெண்டுலையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுறாங்க. சிம்ம வனகோக்தி நியாயம் அப்படின்னு பேரு. ஓ சிம்ம வனகோக்தி நியாயம், சிம்மத்தினால காட்டுக்கு ஒரு ரட்சணம், காட்டுனால சிம்மத்துக்கு ரட்சணம். காடு இருக்கிறதுனாலதான் சிம்மம் இருக்கு, சிம்மம் இருக்கிறதுனாலதான் காடு. சிங்கம் இருக்குன்னு சொன்னா அந்த காட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. காடு இருக்குங்கிறதுனாலதான் அந்த சிங்கத்திற்கும் ஒரு பாதுகாப்பாக சிம்ம வனகோக்தி நியாயம் பேரு. அந்த சிம்ம வனகோக்தி நியாயத்தாலே ஏற்றதுனால இப்போ பிரமாணம் இருக்கு. பிரமாணம்ங்கிறது சாஸ்திரம், வேதங்கள்.
அப்புறம் தர்க்கம்னு ஒண்ணு. தர்க்கம்ங்கிறதுக்கு இந்த தர்க்கம் சாஸ்திரம் எப்படி கேட்டா சிம்ம பகவதி நியாயத்தினால. இப்போ பிரமாணங்கிறது சாஸ்திர பிரமாணம், சாஸ்திர பிரமாணத்தினால தர்க்கமா, தர்க்கம்ங்கிறது சாஸ்திர பிரமாணத்தின் லட்சணங்கிறதுக்கு புத்தூர் சுவாமிகளுக்குள்ள விசேஷமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அபாய பிரமாண வியாக்கியானம். அதுல இப்போ தர்க்கம் வசதியா விடமோ அப்படின்னா தர்க்கத்துக்கு வசதின்றது அப்படி கிடையாது. ஏன்னா உபஜீவப்பட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து இதால அது ஏற்படுறது. இந்த தர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு ஏன்னா தர்க்கம் அப்பத்தி காரணம் சூத்திரத்தையெல்லாம் வந்து தர்க்கத்தை பற்றி நம்மளால இன்னைக்கு சாப்பிட முடியாது. கடைசியோட தர்க்கம் வாதம் போயிட்டே இருக்கும். நாங்க ஸ்ரீமத்ராசேந்திரிய சாரத்திலையும் சமூகத்தையும் சுவாமி தேசியம் சாதிக்கிற தர்க்க பாண்டியத்தாலே எதையும் சாதிக்க வருவதோ ஆயுதம் நான் பிரமாண சரணராக தர்க்கத்தினால எந்த வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் பிரமாணத்தை அனுசரிச்சுதான் தர்க்கம் இருக்கணும். அதனால இப்போ இதெல்லாம் சிம்ம பகவதி நியாயத்தினால ரவிச்சுட்டு இதனால அங்கரட்சணம். அதனால இது வந்து வேகத்தையும் ரட்சிக்கிறதுக்கு அதனால இந்த ரட்சணம் சிம்ம பகவதி நியாயத்தினாலே தர்க்க அனுகிரகீத பிரமாணங்களை கொண்டு சுபக்ஷஸ்தானம். தர்க்கத்தினால அந்த தர்க்கமானது அந்த வேதத்துக்கு விரோதமாக வரக்கூடாது. அதுக்கு சகாயமாக வேதத்தினுடைய அர்த்தங்களே எல்லாம் அதை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் அந்த தர்க்கம் உபயோகப்படுறதே தவிர அதுக்கு விரோதமான தர்க்கத்தை எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்ப தர்க்க அனுகிரகீத பிரமாணங்களை கொண்டு சுபக்ஷ ஸ்தாபனமும் பரபட்ச பிரதிஷேபமும் பண்ண காணா என்போம். இதனால நம்முடைய விளக்க ஸ்தாபனம் பண்றதோ பரபட்ச நிராசனம் பண்றதை எல்லாம் நாம இதையெல்லாம் சாஸ்திரங்கள்ல கொண்டோம். எல்லாம் நிறைய இங்க இந்த வியாக்கியானத்தில் எடுத்து காட்டா இருக்கும். இந்த நமக்கு தர்க்க அனுகிரகீதங்கிறதுக்கு அது இன்னொரு இடத்துல சிம்மையர் விஹீனம் தூ வனம் வினஷேது சிம்மா வினஷேயு ஒருத்தே வனாத்தோ இத்தியுக்த சிம்ம வனகுத்தி நியாயம். காடு இல்லைன்னா சிங்கம் போயிடும், சிங்கம் இல்லைனாலும் காடு வினோதம் அந்த நியாயத்தை எடுத்தார். தர்க்க அனுகிரகீதம் பிரமாண விருத்த சுஷ்ட தர்க்கான தர்க்க விருத்த பிரமாண ஆபாசானாஞ்ச அர்த்த நிர்ணாயகத்துவ அபாவாத் பரஸ்பரம் உபயோகோ சிம்ம வனயோகோ இவ ரக்ஷ்ய ரக்ஷக பாவா இதி பாவா ததாச்ச பரேஷாம் தர்க்க பிரமாணே ந ஏவம் விதே இது பூர்வ சொல்ற மற்றவாளுடைய தர்க்கங்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. மற்றவாளும் தர்க்கம் பண்றாங்க, மற்ற சித்தாந்தங்கள்லேயே தர்க்கத்தை எல்லாம் எடுத்து கையாளுறார். அந்த தர்க்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படி இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இதுக்கும் பாஷைக்கு காட்டுறாரு. அதுக்கு மேல பிரமாணம் ஸ்ரீபாஷியெல்லாம் எடுத்து விஸ்தாரமாக எடுத்து காட்டுறாரு. ரொம்ப விஸ்தாரமாக படும். அதுக்கு மேல சாதிக்கிறார் பீஜாந்தர நியாயத்தாலே அனாதியாக பிரவருத்தமான ஆத்ம அபகாராதி சந்தானத்தாலே அஸ்தான ராகத்வேஷாதிகளுக்கு அவற்றாலே பந்தகங்களான கர்மங்களை பண்ணி அவையாக சதுர்வித சரீரங்களாகிய சிறைக்கூடங்களிலே கொண்டு ஆத்தியாத்மிகாதி பாவங்களாலே அழியுண்டு போராதே வீடு பெறாதே போகிற சம்சாரிகளுக்கு அனாதியாக வரக்கூடியது பீஜாந்தர நியாயத்தால். பீஜாந்தர நியாயம் முதல்ல செடி முதல்ல வந்துதான் இருந்தாலே இது பரம்பரை அனாதியாக அனுபவிக்கக்கூடியது. அப்போ சொல்ற பீஜாந்தரம் சோ அயம் நியாயம் பீஜாந்தர நியாயம் விஷ்ணு புராண பிரமாணத்தை எடுத்து காட்டுற யதாகி பாவகோ மூலஸ்கந்த சாக்காதி சம்யுக்தா பூர்வ பீஜாது பகவதி பீஜான்யானி ததா. எப்படி விதைகளோடு கூடிய ஒரு மரமானது ஒரு விதையை பண்றதோ அது வந்து திருப்பி ஒரு விதையை இது பண்றதோங்கிறதுக்காக இங்கே விஷ்ணு புராணே புரோக்தா அனாதி ஆக ததச்ச அஸ்மின் சந்தானி அயமேவ ஆதி இன கிஞ்சித் பவம் விசக்தம். இப்படி ஒரு பிரவாகமாக இருக்கக்கூடிய விஷயத்துல எது இதுதான் ஆரம்பம் சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடியது. யதா பீஜம் வா அங்குரோ வா ஆதி நைக்கி பாவா ஆத்ம அபகாராதி. இதனால என்ன ஏற்படுறதுன்னு கேட்டா ஆத்ம அபகாரம். ஆத்ம சௌரியன்றது ஆத்மாவ திருடுறது. இப்போ ஆத்மாவை திருடுறதுன்னா என்ன அர்த்தம் சொல்ற ஆத்மனா ஜீவபரையோ அபகாரஸ்ய பாஹ்யவ கிரியாரூபத்துவ சம்பந்தம் செயல் கிடையாது.
अपितु ज्ञानविशेषरूपभ्रान्तित्वमेव युज्यते। बाह्यकरणाद्योगः बाह्यकरणाद्यगो अगोचर सूक्ष्मवस्तुरूपत्वात् तयोः तथा च उक्तम् अनात्मनि आत्मबुद्धिर्या अस्वे स्वमिति या मतिः अविद्या तवु सम्भूति बीजमेतत् द्विधा स्थितम्। தனக்கு சொந்தமில்லாத விஷயத்தை தன்னுடையதாக எண்ணுதல். தனக்குன்றது இந்த சரீரத்தை சொல்ற அஸ்வே ஸ்வம் இது யாமதி சொன்னா அன்னும். இந்த சரீரம்ன்றது நம்ம கிடையாது. இந்த சரீரத்தையே ஆத்மாவாக இந்த சரீரம் தான் நாம். இந்த சரீரம் கிடையாது. இத நாம அஸ்வே ஸ்வம் இது யா புத்தி அதோ யா மதி இதெல்லாம் அவித்யா. இந்த அவித்யாங்கிற லட்சத்துக்கு இதுதான் மூலபூதமாகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அப்படி மேல மேல வளர்ந்துட்டே போறோம். இது ஆத்மா அபகாரம். இங்க வியாக்கியானங்கள்லாம் சொல்லிச்சு ஜீவோ நாஸ்தி விஷ்ணோஹோ அந்நிய சேஷா சஸ்வதந்திரா இத்தியாதி ஜீவ அபகாரா. நாஸ்தி ஈஸ்வரா விஷ்ணோஹோ அந்நியா ஈஸ்வரி இத்தியாதி பிரமஹ ஈஸ்வர அபகாரம். இந்த அபகாரம் ரெண்டு வகையாக ஆத்மா அபகாரம்ங்கிறது. பகவானை சர்வோத்கிருஷ்டனாக எண்ணாக அவனை தவிர்த்து இன்னொருத்தனை பரமாத்மாவாக எண்ணுதல். இந்த ஜீவாத்மாவை அவனுக்கு சேஷபூதமாக எண்ணாக சுதந்திரனாகவோ மற்றொருவருக்கு சேஷபூதமாகவோ எண்ணுதல் அப்படிங்கிறது ஆத்மா அபகாரம். இப்போ இந்த ஆத்மா அபகாரம் பிராந்தி. அப்போ இத அஸ்தான ராகத்வேஷாலினி. இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டா சந்தானத்தாலே அஸ்தான ராகத்வேஷாலினி. எதனிடத்துல இந்த ஆசை வைக்கணுமோ அதை எல்லாமே வைக்கக்கூடாத இடத்துல ராகங்களோ தேசங்களோ ஆசையோ வெறுப்போ ஏற்பட்டு அவற்றாலே கந்தகங்களான கர்மங்களை பண்ணி இப்போ இதனால என்ன கேட்டோம் அதுக்கு தகுந்தாற் போல நம்ம கர்மாக்களை எல்லாம் பண்ணணும். சாஸ்திர விருத்தமான கர்மாக்களை எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அவையடியாக சதுர்வித சரீரங்கள் சிறை தேவ கிருதி மனுஷ்டாரமாக இருக்கக்கூடிய 4 சரீர சம்பந்தம்ன்றது நமக்கு ஏற்படும். எப்போ நமக்கு இந்த ஆத்மா அபகாரம் ஏற்பட்டு போகிறதோ நமக்கு சரீர சம்பந்தம் 4 விதமான சரீர சம்பந்தங்கள்லாம் ஏற்பட்டு அதிலே கட்டுண்டு. அதனால கட்டுப்பட்டு என்ன பண்றோம் ஆத்தியாத்மிகாதி தாபங்களாலே அதிவிட்டு ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தைரிகம் சொல்லக்கூடிய 3 வித தாபங்கள். அது தைரிகமாகும் இல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்னாலேயோ இல்ல இயற்கை சிரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மழை காற்று இதனால வரக்கூடிய இந்த தாபத்திரயங்களினாலே அடிவுண்டு வீடுகளாக இப்படி ஏற்பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ஆகுது மோட்சம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ போதுகிற சம்சாரிகள் இப்படிப்பட்ட சம்சாரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரா ஆச்சாரியர்கள் தான் நமக்கு ஞானத்தை உபதேசம் பண்றாளா. சரீரமேவோ புருதா இதா ஆகாச தாரக ஆச்சாரிய சிஷ்டாயா ஜாதி சா சத்யா சா அஜரம். இப்படி இந்த சரீரமானது தாயார் தகப்பனாரால கொடுக்கப்பட்ட சரீரம் மாதா பிதாச பாரத. இந்த சரீரம்ங்கிறது ஒரு காலத்துல அழியக்கூடியதாக இருக்கும். ஆனா ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட ஒரு ஜென்மா இருக்கு. அதுதான் திடீய ஜென்மா. அதுதான் நமக்கு உண்மையான கருத்து. ஆழ்வார் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலேன்னு சொல்றதுதான் அப்ப நமக்கு பிறவிங்கிறது கிடையாது. எப்ப நமக்கு சொரூப ஞானம்ங்கிறது ஏற்படுறதோ அன்னைக்குதான் நமக்கு உண்மையான பிறவிங்கிறது. இது யாரால கொடுக்கப்படுறது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனால் கொடுக்கப்படக்கூடிய ஆச்சாரிய சிஷ்டா ஜாதி அந்த பிறப்பானதுதான் சத்யா. அதுதான் உண்மையான பிறப்பு. அதுதான் அழிவற்ற பிறப்பு. இதெல்லாம் இந்த உண்மையான பிறப்பினால்தான் நமக்கு மோட்சம் பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்கிறபடியே பிறப்பதற்கும் பிறவி இருக்கா. பிறவினாலே நமக்கு கட்டுமைதானே இருக்கும்னு கேட்டா எந்த ஜென்மத்துல நமக்கு ஆச்சாரியனால உபதேசம் பண்ணப்பட்டு அதுவே முடிவாக இருக்கிறதோ அதுதான் உண்மையான பிறவி. அதுதான் பிறப்பதற்கும் பிறகு உண்டா. அந்த சம்சாரிகளுக்கும் எக்காலத்திலாவது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நம்முடைய இந்த பிறவி போய் புதுசாக பகவானை அடையக்கூடிய அந்த மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு பிறவி
உண்டு அப்படிங்கிறத சொல்லி மனுஸ்மிருதியினுடைய வசனத்தை எடுத்து பிரமாணமாக காட்ட பிரம்ம எஸ்து அனுஞானம் அதீயமான அவாப்னியாது ச பிரம்மஸ்தேயா சம்யுக்தா நரகம் பிரதிபத்தியதை. இதுல சொல்ற இப்போ இது சுவாமி தேசிகன் அந்த சம்பிரதாய பரிசுத்தியை எடுத்து காட்ட எந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டாலும் நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன் தான் தெரிஞ்சுக்கணும். அத்தியாத்ம சாஸ்திரங்களேதான் ஆச்சாரியன் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர 7 வாரத்தை தெரிந்து கொள்வது சுகரத்தானாகியும் உபயுக்தமாகாது. ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. 7 வாரத்தை தெரிஞ்சுக்கிறது நிறைய நான் புஸ்தகம் பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, பாஷா ஞானம் இருக்கு, நான் தெரிஞ்சுக்கலாம், படிச்சா தெரியாதா புரியாதான்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா உபயுக்தமாகாது, பிரயோஜனப்படாது அப்படிப்பட்ட ஞானம். அதை எடுத்து காட்டுறா இருக்கிறோம். பிரம்மஸ்யா அனுஞானம் அதிகமாக பிரம்மன்னா இருக்கிற வேதம். வேதம்ங்கிறது மற்ற சாஸ்திரங்களுக்கும் உபலட்சணம். யாரு மொத்தம் ஆச்சாரியனுடைய அனுமதி இல்லாம ஆச்சாரியனுக்கு தெரியாம அதிகமான அவருக்கு தெரியாமலே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான்னா அவாப்னியா அடைகிறானோ அது பிரம்மஸ்தேயம், திருட்டுத்தனம். வேதத்துக்கு திருடத்துக்கு சமானமான அது சாஸ்திரத்தை திருடுறதுக்கு. சாஸ்திரம் திருடுறதுன்னா எப்படி ஆச்சாரியனுக்கு தெரியாமல் அவர் விஷயங்களை எல்லாம் ரகசியமாக தெரிஞ்சுக்கிறது. இப்பெல்லாம் சாதனங்கள்லாம் எங்க இருக்கோ, இந்த கொல்லாம் சொல்றாங்க, அந்த சீடின்னு சொல்றாங்க, எதையோ போட்டு கேட்டு இதெல்லாம் மட்டும் பண்றதுலாம் எப்படி இருந்தாலும் அந்த அப்படி தெரிஞ்சுக்க ஆணைய விஷயத்துல ரொம்ப ரசிக்கிறது வந்து காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்கு எத்தனையோ சௌகரியங்கள்லாம் இருக்கணும். அவசியம் விஞ்ஞானம் நான் நிறைய பேர் ஸ்ரோதாக்கன்றா தெரிஞ்சுக்க வேண்டியமா இருக்கா. சுவாமி ஒரு தடவை கூட ஆன்லைன் செய்வாங்க, சாதிக்க மாட்டேன்ட்டாரு. சாதிக்கிறது இல்லை, இதுவாக வச்சிருக்க நேரம் போகலாம். அந்த சாந்தி பாட பூர்வமாக தான் காலக்ஷேபம் அத்தியாபி இதை வச்சுக்கிறது. ஒரு திருஷ்டாந்தம் எப்படி ஆச்சாரியர்கள் தெரியாமல் யாரோ இதையெல்லாம் பண்றானோ அவன் திருடுறான். சாஸ்திரத்தையே திருடுறான். ச பிரம்மஸ்தேய சம்யுக்தா நரகம் பிரதிபத்தி நரகம்தான் போய் சேருவான். ஆகினால இந்த அத்தியாத்ம சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிறப்பக்கூடிய பிறகு கேட்டா ஆச்சாரியர்கள் இத்தியாதிகள் சொன்ன தோஷங்கள் வாராதபடி சத்வகுண பூயிஷ்ட தசையிலே சத் சம்பிரதாய சகஜ சாஸ்திரங்களாலே அபேட்சித ஞானம் சுப்பிரதிஷ்டிதமான பிராந்தி ஞானம் முதலான பிரதிகூல பரம்பரை உதியாகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த தோஷங்கள் வராதபடி என்ன பண்ணணும், சத்வகுண பூயிஷ்ட தசையிலே சத் சம்பிரதாய சகஜ சாஸ்திரங்களாலே சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திரவியனாகும் ஸ்ரோத்ரியம் பிரம்மர்ஷனம் தேசம் பூஷ்ணமும் ஈட்சேத்து அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் தான் அவன் அடைஞ்சு அவரிடத்திலிருந்து அத்தியாத்ம சாஸ்திரத்தை கிரகிக்க வேண்டும். அப்போ அவர் என்ன பண்றார், அபேட்சித ஞானம், நமக்கு என்ன தேவையான ஞானம் இருக்கோ அது நமக்கு சுப்பிரதிஷ்டிதமாக. இப்படிப்பட்ட ஞானம் இருந்தால் கிராந்தி ஞானம் முதலான பிரதிகூலங்கள் நமக்கு மற்றவாழா சொன்னாலும் கூட கிராந்தி ஞானமோ ஒரு பிரதிகூலமான ஞானங்களோ நமக்கு கண்டிப்பா புதிய நமக்கு நிச்சயமாக ஏற்படாது. முன்பு பண்ணின வந்த கேட்டு கர்மங்களில் அனுபவத்தால் கழியாதவை தத்துவஞான பூர்வக வித்யா விசேஷங்களாலே கழி. இப்போ தத்துவஞானத்தாலா இந்த மோட்சங்கள்லாம் முன்பு பண்ணின வந்த கேட்டு கர்மங்களை அனுபவத்தால் கழியாது பிரார்த்த கர்மான அர்த்தம். இந்த அனுபவத்தால் கழியாதவை இந்த பிரார்த்த கர்ம இதரமாக இருக்கக்கூடிய மற்ற கர்மாக்கள்லாம் இருப்பது அதுதான் தத்துவஞான பூர்வக வித்யா. வித்யான இந்த உபாயம் ஞான பக்தியோ பிரபத்தியோ இந்த தத்துவ ஞான பூர்வமான வித்யா விசேஷங்களாலே கழியும் இந்த கர்மாக்கள்லாம் நமக்கு ஒரு மோட்சத்தினுடைய உபாயத்தை அனுஷ்டானத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். இப்படி அஜானத்தாலே சம்சாரம் தத்துவஞானத்தாலே மோட்சம் என்கிற சர்வதந்திரோக்திக்கும் விரோதமில்லை. எல்லா சம்பிரதாயத்தாலும் எல்லா சாஸ்திரக்காரர்களும் இதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்ற, தத்துவ ஞானம் மோட்சா, ஞானத்தினால மோட்சம்னு சொல்லிடுறேன்.
வெறும் கேவல ஞானத்தினால மோட்சம் அந்த ஞானம் எப்படி வரணும், அதை எப்படி அனுஷ்டிக்கணும், இதையெல்லாம் முக்கியம். அதனால அஜானத்தாலே சம்சாரம் என்கிற சர்வ தந்திரங்கள் சர்வசாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய யுக்திக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது, விரோதம் இல்லை. ஆகையாலே சம்சார நிவர்த்தி காமனுக்கு உட்பட தத்துவஞானம் சம்பாதனீயம். அதனால சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி காம மோட்சத்துக்கு மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு தத்துவஞானம் அவசியம். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சம்பாதிக்கப்பட வேண்டியது. தெரிஞ்சால்தான் மோட்சத்துக்கு போறதுக்கு வழி ஏற்படும்ன்றத ஸ்பஷ்டமாக சொல்ற. அதாவது பாசரத்தினாலேயே அந்த அதிகாரத்தை தலைக்கட்ட ஓமுறைக்கும் பொருள் யாமறியோம் பொருளாரை தாம் உரைக்கின்ற தாமே அறியும் தன்னுடையார் தாமரை தென்னை ஆய்விடத்து ஆரணம் வழியே தாமரை தன்மகை நன்புள்ளேந்தி நல்லருளேந்தி அறிந்தனரே நல்லருள் ஏந்தி நவின்ற ஆச்சாரியர்கள் அப்படின்னு நமக்கு யார் அறியும், நமக்கு தெரியாது. நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது. எது அப்படின்னு கேட்டா மறையில் பொருள் ஓம் பொருள் அறிவாயம், இது விட இது நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பாகுபாடு பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. சுவாமி எதையும் ஒரு அழகான வியாக்கியானம் காக்காட்சம் நியாயம் இந்த இடத்துக்கு காட்டுற. இந்த இடத்துல காக்காட்சம் நியாயம் அதாவது இதம் காக்காட்சம் நியாய பிரதம தித்தீய பாதையோ வயோட்டி அன்னை அழகா சுத்தமான விஷயங்கள்தான் அழகாக இருக்கு. இந்த மறையின் பொருள் ஓமுறைக்கும் பொருள், அப்புறம் ஓமொருள் உரைக்கும் பொருள், ரெண்டுமே அதெல்லாம் யாரையும் பொருளாக இந்த அர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடிய மறையில இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இதேதான் சுவாமி தேசிகன் சாரஷ்டாரிகாரமே சுஜிபதி விபரீகம் ஸ்ரேஷ்டலத்தும் சதோஷ பிரதிபூஷபோக பாபகாம்சோ நபத்யா அதிக விவித மிருத்தி வீகா விசின்னந்தி உபனிஷத் உத்தமம் சார ஆரியாகவே ரொம்ப சுவாரஸ்யமான நினைக்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துல பொருளாதார முறையில் உரைக்கும் பொருள் பொருள் யாமறிவம் அதெல்லாம் உரைக்கின்றன ஆய்ந்தெடுத்து தாமேயும் தாமுடையார். இதையெல்லாம் அவர்களே சப்பகுண புரிஷ்டராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தாமே அறியும் தரமுடையார். அவர்கள் எல்லாம் தாங்களாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஒரு தன்மையே பெருமானுடைய என்ன பகவான் மயங்கரம் மந்திரம் பதினெட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த பெருமானான குறிக்கக்கூடிய இதையெல்லாம் ஆரம்பு வெளியே ஆய்ந்தெடுத்து இதையெல்லாம் அவளால் சக்திகள் சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் ஆய்ந்தெடுத்து நல்லருளேந்தி நாம் உரைக்கின்றேன். மாத்திரத்தினால நாம் இத நமக்கு இதை நமக்கு தெரியப்படுத்தி நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்றதாக இந்த பிரஸ்தாவனாதிகார இந்த சாஸ்திரம் எதுக்காக ஏற்பட்டது, நாம ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பிரஸ்தாவனா ஒரு முகவுரை ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது அதுக்காக என்ன பண்ணணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாம நல்லா படிச்சாலும் புரியாத ஒரு விஷயம் ஆச்சாரியர்தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கட்டி இந்த பாசனம் மூலமாக தத்துவ விஷயமாக நேரத்தில் விசாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பம் இதுல யதாமதி அப்படி புரிஞ்சுக்கிட்டவரே விஞ்ஞாபனம் பண்ணேன். தோஷங்களுக்கு தான் க்ஷமிச்சு குணங்களுக்கு அவர் ஒண்ணு கஷ்டப்படல, நம்மதான் கஷ்டப்படும்.
ஆமா மாடு அவரா அதாவது பெரிய சுவாமி ஐஷிகர் அவ ரெண்டு பேரும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். அதை நான் பிரத்யட்சமா பார்த்தேன் அன்னைக்கு இவ ரெண்டு சுவாமிகளும் பிரத்யட்சமா கஷ்டப்பட்டு